காலையில அழகர் தன் பைக்க தொடச்சிட்டு இருக்கான். பூங்குடி கையில் பேக்கோட தயங்கி தயங்கி நிற்கிறா. அங்க வர்ற மாயாண்டி, என்னம்மா பூங்குடி, இன்ஸ்டிடியூட்டுக்கு கிளம்பிட்டியா? இன்னைக்கு பார்த்து உன்னை கூட்டிட்டு போற தம்பிக்கு வேற வேலை இருக்கு போலையே அப்படின்னு கேக்குறாரு. பூங்குடி தாழ்ந்த குரல்ல, பரவாயில்லை மாமா, நான் பஸ்ஸ பிடிச்சு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றா. உடனே பைக் துடைக்கிறத நிறுத்திட்டு பூங்குடியை பார்த்து முறைச்ச அழகர், பஸ்ஸ பிடிச்சு போறியா? எதுக்கு? போற வழியில ஏதாவது பிரச்சனை வந்தா அப்புறம் எங்க அப்பா என் தலைய உருட்டுவாரு அப்படின்னு நக்கலா சொல்றான். பூங்குடி எரிச்சலோட, உன்கிட்ட யாராவது என்ன கூட்டிட்டு போக சொல்லி கெஞ்சினாங்களா அழகர்? தேவையில்லாம ஓவரா பேசாத அப்படின்னு வம்பு வளர்க்கறா. அழகரும் விட்டு கொடுக்காம, எனக்கும் உன்னை கூட்டிட்டு போகணும்னு ஆசையெல்லாம் இல்லேடி, நீ என்ன பெரிய ரம்பையா, அப்பா சொன்னாருன்னு குடும்பமானத்துக்காக கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். இவங்க சண்டைய பார்த்த மாயாண்டி, டேய் அழகரா, அவ உன்னோட பொண்டாட்டிடா, கொஞ்சம் மரியாதையா பேசு அப்படின்னு திட்டினாரு. அப்புறம் பூங்குடி கிட்ட, இவன் அப்படிதான் தொணன்னு பேசுவான், நீ பயப்படாம இவன் கூடவே வண்டியில போம்மா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. பூங்குடியும், சரி மாமா, நீங்க சொல்றதுக்காக நான் வர்றேன், ஆனா இவன் வழியில எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு நிபந்தனை போட்டுட்டு பைக் பின்னாடி உட்கார்றா. அழகரும் சரி ஏறடி அப்படின்னு வண்டியை கிளப்புறான். அழகர் வண்டியை துடைத்து விட்டு பூங்குடியை வண்டியில் ஏறச் சொல்லும் அந்த சமயத்தில் தெய்வானை புயல் போல வீட்டின் வாசலுக்கு வந்து நிற்கிறாள். பூங்குடியை பார்த்ததும் அவள் முகம் கோபத்தில் சிவக்கிறது. தெய்வானை பூங்குடியை பார்த்து நாகாசுர குரலில், ஏய் பூங்குடி, ஒழுங்கா அந்த பைக் பக்கத்துல இருந்து நகர்ந்து எட்ட போடி. நீ எந்த லட்சணத்துல இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சியோ அன்னையில இருந்தே என் அண்ணன் மகனுக்கு ஏதோ ஒரு கெடுதல் தரித்திரம் நடந்துட்டேதான் இருக்கு. உன்னோட ராசியும் ஜாதகமும் அப்படிப்பட்ட தரித்திர ஜாதகம்டி. உனக்கும் அழகருக்கும் எள்ளளவும் ஜாதக பொருத்தம் கிடையாது. நீ அவன் கூட எங்க போனாலும் எந்த வழியில சேர்ந்து நடந்தாலும் அவனுக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து, உயிர்கண்டம் வந்துட்டேதான் இருக்கும்னு நான் அப்பவே கத்துனேன். யாராவது கேட்டீங்களா? என் அண்ணன் மாயாண்டி ஏதோ பரிகாரம் பண்றேன், பெரிய வேல்கார பூஜை பண்றேன்னு 1000 போலி சாமியார்களை வச்சு ஏதேதோ பண்ணினாரு. அந்த போலி பூஜையும் பரிகாரமும் உன்னோட தரித்திர ஜாதகத்தை மாத்திடுமா என்ன? அதெல்லாம் வெறும் ஏமாற்று வேலை. இப்போ என்னடானா அவன் கூடவே பைக்கிலும் கிளம்பிட்டையா? இனிமே எந்த காரணத்தை கொண்டும் நீ அழகர் கூட வெளியில எங்கேயும் போக கூடாது. பேசாம வீட்ல அடங்கி கிடடி என்று எல்லோரும் பார்க்க பூங்குடியை அசிங்கப்படுத்தி திட்டி தீர்க்கிறாள். அந்த இருட்டு ரூமுக்குள்ள கோபத்தோட உட்கார்ந்திருக்கான் கருங்கல் பாண்டி. கையில இருக்கிற சரக்கு கிளாஸ சுவத்துல அடிச்சு உடைக்கிறான். ஊர் முன்னாடி அழகர் தன்னை செருப்பால அடிச்ச மாதிரி அவமானப்படுத்திட்டு பூங்குடியையும் கூட்டிட்டு போயிட்டானேங்கிற வெறி அவனுக்குள்ள கொழுந்து விட்டு எரியுது. அழகரோட போட்டோவையே ஆத்திரத்தோட வெறிச்சு பாக்குறான். பக்கத்துல இருக்கிற அவன் ஆளு பயந்துட்டே வந்து, அண்ணே, அந்த பூங்குடிய உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா மாயாண்டி குடும்பத்துக்கிட்ட இருந்து கேக்குற பணத்தை எல்லாம் அள்ளி சுருட்டி இருக்கலாம். ஆனா அந்த அழக பைய வந்து மொத்த பிளானையும் கெடுத்துட்டானே அப்படின்னு புலம்புறான். அவன் சட்டையை பிடிச்சு உலுக்கின கருங்கல் பாண்டி, எனக்கு இப்போ பணம் முக்கியம் இல்லைடா, அந்த அவமானம் என்னோட நெஞ்ச சுட்டுட்டே இருக்கு. ஊர் ஜனங்க எல்லாம் என்னை பார்த்து சிரிக்குது. அந்த அழகர் உசுரோட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நரகம்டா அப்படின்னு கத்துறான். அடுத்து என்ன பண்ண போறீங்க அண்ணே? பஞ்சாயத்தை கூட்டுவோமா அப்படின்னு அந்த ஆளு கேக்குறான். அதுக்கு கொடூரமா சிரிச்ச கருங்கல் பாண்டி, இனிமே பஞ்சாயத்தும் இருக்காது, சட்டமும் இருக்காது. நேருக்கு நேர் மோதி என்னை அவமானப்படுத்தினவனுக்கு மறைமுகமா வர்ற சாவுதான் பரிசா கிடைக்கணும் அப்படின்னு சொல்றான். டேபிள் மேல இருந்த கத்தியை எடுத்து அழகரோட போட்டோவுல குத்தி கிழிச்சுட்டே, பூங்குடிய வச்சு பணத்தை ஆட்டைய போட நினைச்சேன், ஆனா இப்போ முதல்ல அந்த அழகனை தூக்கணும், 2 பேரையும் வாழ விட மாட்டேன், போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி அவனை கொன்னு குப்பையில போடுறேன்டா அப்படின்னு வெறியோட சபதம் போடுறான். ஆள் இல்லாத மெயின் ரோட்ல அழகர் பைக்க மெதுவா ஓட்டிட்டு போறான். அவங்க போறத தூரத்துல இருந்து ஒரு கருப்பு கார் ஃபாலோ பண்ணுது. பின்னாடி அமைதியா உட்கார்ந்திருக்க பூங்குடியை பார்த்து, வீட்ல இருக்கும்போது வாயை திறந்தா நிறுத்துறதே இல்ல, இப்போ என்ன திடீர்னு சைலண்ட் ஆயிட்ட அப்படின்னு கேக்குறான். பூங்குடி மெல்லிய குரல்ல, நேத்து நீ பண்ண காரியத்துக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றா. அழகர் சிரிச்சுட்டே, ஓஹோ, மேடம்க்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணிடுச்சா? அதுக்காக நீ ரொம்ப ஆசைப்பட்டு என் கூட வண்டியில வரலன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஓட்டுறான். பூங்குடி விட்டு கொடுக்காம, நீ பண்ணது நல்ல காரியம்தான், ஆனா அதுக்காக நான் உனக்கு அடிமையாகிட்டேன்னு அர்த்தம் இல்ல, நீ சுமாரான ஆளுதான் அப்படின்னு சொல்றா. அழகர் சத்தமா சிரிச்சு, நான் சுமாரான ஆளா? உனக்கு அந்த கிழவன் கருங்கல் பாண்டிய கட்டிக்க வைக்க பிளான் பண்ணப்போ உங்க அப்பா சம்மதிச்சாரு பாரு, அவனுக்கு நீ செட் ஆவேனா, நீ எவ்வளவு அழகா இருப்பன்னு யோசிச்சு பார் அப்படின்னு வம்பு இழுக்கிறான். பூங்குடி கோபமா, என் அப்பாவை பத்தி பேசாதன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பின்னாடி சீறிட்டு வர்ற கருப்பு காரை பார்த்துட்டு, ஐயோ அழகர், பின்னாடி பாரு, அந்த கார் ரொம்ப வேகமா வருது, நம்மளே ஃபாலோ பண்ணுது அப்படின்னு கத்துறா. அழகர் கண்ணாடியில பார்த்து அதிர்ச்சியாகி தள்ளி போடான்னு கத்துறதுக்குள்ள காருக்குள்ள இருந்த கருங்கல் பாண்டி கொடூரமா சிரிச்சுட்டே, சாவங்கடா 2 பேரோன்னு கத்தி காரை பைக் மேல நேரா ஏத்துறான். பயங்கர சத்தத்தோட பைக் தூக்கி வீசப்படுது. பூங்குடி ரோட்டோரத்துல இருந்த மணல்ல போய் விழுந்ததுனால லேசான காயத்தோட தப்பிச்சிடுறா. ஆனா அழகர் தார் ரோட்ல தலை குப்புற விழுகிறான். அவன் தலைக்கல்லுல பலமா மோதி ரத்தம் பொல பொலன்னு கொட்டுது. காரை நிறுத்தி கீழே விழுந்து கிடப்பவர்களை பார்த்த கருங்கல் பாண்டி, ஹாஹாஹா, இது போதுண்டா இப்போதைக்கு. கருங்கல் பாண்டியை எதிர்த்தா என்ன ஆகும் புரியும், இனிமே 2 பேரும் நரகத்துல போய் வாழுங்கடா அப்படின்னு சிரிச்சுட்டே காரை வேகமா எடுத்துட்டு தப்பிச்சு போயிடுறான்.
மணல்ல இருந்து மெதுவா எழுந்த பூங்குடி தன் காயத்தை பத்தி கவலைப்படாம ரத்த வெள்ளத்துல கிடக்கிற அழகரை பார்த்து அலறிட்டே ஓடுறா. அழகரோட தலையை தன் மடியில தூக்கி வச்சுக்கிட்டு, அழகர் கண்ணை திறந்து பாருடா, என்னாச்சு உனக்கு, தலை ஃபுல்லா ரத்தமா வருதேன்னு கதறா. அவன் கண்ணத்தை தட்டி, என்ன பயமுறுத்தாதடா, தொண பேசுவியே இப்போ பேசுடா, என்ன சுமாரான ஆளுன்னு சொன்னியே இப்போ பேசுடான்னு அழுதுகிட்டே கத்துறா. அங்க கூடின ஆளுங்க தம்பிக்கு மண்டையில பலமான அடியா இருக்குன்னு பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பூங்குடி சுத்தி நிற்கிறவங்களை பார்த்து, யாராவது ஹெல்ப் பண்ணுங்கப்பா, ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணுங்க, என் புருஷனை காப்பாத்துங்கப்பான்னு கதறி கத்துறா. அங்கிருந்த ஒருத்தர் ஆம்புலன்ஸுக்கு கூப்பிடுறாரு. அழகர் தலையில வர்ற ரத்தத்தை பூங்குடி தன் சேலை தலைப்பால துடைக்கிறா. அவ சேலை ஃபுல்லா ரத்தமாகுது. உனக்கு ஒண்ணும் ஆகாது அழகர், நான் இருக்கேன்ல, சீக்கிரம் கண்ணை திறடா ப்ளீஸ் அப்படின்னு அழுதுட்டே இருக்கா. ஆம்புலன்ஸ் வந்ததும் அழகரை ஏத்திட்டு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆஸ்பத்திரி வெளியில பூங்குடி நடுங்குற விரல்களோட போன் எடுத்து அழகரோட தங்க தேனுவுக்கு கூப்பிடுறா. போனை எடுத்த தேனு, என்ன அண்ணி திடீர்னு கூப்பிடுறீங்க, அண்ணன் உங்களை பத்திரமா விட்டுட்டானான்னு சந்தோஷமா கேக்குறா. பூங்குடி கதறி அழுதுட்டே, தேனு உங்க அண்ணனுக்கு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடி அப்படின்னு சொல்றா. தேனு அதிர்ச்சியாகி, என்ன சொல்றீங்க அண்ணி அப்படின்னு கேட்க, நாங்க 2 பேரும் வரும்போது ஒரு கார் வந்து மோதிடுச்சு, உங்க அண்ணன் தலை ஃபுல்லா அடிபட்டு மயக்கமா இருக்கான், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கேன், சீக்கிரம் மாமாவையும் அத்தையும் கூட்டிட்டு வாடி அப்படின்னு பூங்குடி அழுறா. தேனு கத்தி அழுதுட்டே ஹாலுக்கு ஓடி வந்து, அப்பா அம்மா பெரிய அசம்பாவிதம் ஆயிடுச்சுப்பா, அழகர் அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான், தலையில அடிபட்டு ஆஸ்பத்திரியில இருக்கானான்னு சொல்றா. மீனாட்சி நெஞ்சில கை வச்சு அலறி, ஐயோ என் அழகரா, காலையில தானே நல்லபடியா கிளம்பி போனா அப்படின்னு கதறா. மாயாண்டி, தேனு அழாதடி, மீனாட்சி கிளம்புடி, முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போவோம், என் மகனுக்கு ஒண்ணும் ஆயிருக்காதுன்னு தைரியம் சொல்றாரு. அப்போ அங்க வந்த தெய்வான எரிச்சலா, நான் அப்பவே சொன்னேனே மாயாண்டி, அந்த பூங்குடி இந்த வீட்டுக்கு ஆகி வரமாட்டான்னு, அவ காலடி வச்ச நேரமே சரியில்லை, இப்போ பாரு என் அண்ணன் மகனோட உசுருக்கே ஆபத்து வந்துடுச்சுன்னு விஷத்தை கக்குறா. மாயாண்டி தெய்வானைய முறைச்சு, தேவையில்லாம உளராத, முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போக வழிபாரு, அங்க என் மகன் உசுருக்கு போராடிட்டு இருக்கான்னு திட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு கிளம்புறாங்க. ஆஸ்பத்திரி ஐசியூ கதவுக்கு வெளியே எல்லாரும் கண்ணீரோட வெயிட் பண்றாங்க. பூங்குடி ஓரமா உட்காந்து அழுதுட்டு இருக்கா. மாயாண்டி பதற்றமா நடக்கிறாரு. மீனாட்சி கண்ணீரை தொடச்சுட்டே, என்னங்க என் பிள்ளைக்கு ஒண்ணும் ஆகாதுல, நாம தான் நேத்துதானே மாரியம்மன் கோவிலுக்கு போய் சிறப்பு பூஜை எல்லாம் பண்ணினோம், அந்த அம்மன் காப்பாத்துவாதானேன்னு கேக்குறா. மாயாண்டியும், நாம எந்த தப்பும் பண்ணல, அந்த சாமி நம்ம அழகரை கைவிடாதுன்னு ஆறுதல் சொல்றாரு. அப்போ ஐசியூ கதவு திறந்து டாக்டர் வெளியே வர்றாரு. மாயாண்டி ஓடி போய், என் மகன் உசுருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே டாக்டர்னு கேக்குறாரு. டாக்டர், பயப்படுறதுக்கு இப்போதைக்கு ஒண்ணும் இல்லைங்க, தலையில அடிபட்டதுனால அதிக ரத்தப்போக்கு இருந்தது, தையல் போட்டுட்டோம், அதிர்ஷ்டவசமா மூளையில எந்த பாதிப்பும் இல்லைன்னு நிம்மதியான செய்திய சொல்றாரு. மீனாட்சி சாமி காப்பாத்திடுச்சுன்னு கையெடுத்து கும்பிடுறா. மயக்கம் தெளிஞ்சதும் அவர் எப்படி பேசுறாருன்னு பாத்துட்டு முழுசா சொல்லலான்னு டாக்டர் போயிடுறாரு. ஆஸ்பத்திரி ரூம்ல அழகர் தலையில கட்டுடன் படுத்திருக்கான். மெதுவா கண்ணை திறந்து பக்கத்துல பூங்குடி அழுதுட்டே நிற்கிறதை பாக்குறான். தளர்ந்த குரல்ல அம்மா அப்பான்னு கூப்பிடுறான். மீனாட்சி ஓடி வந்து அழகரோட கைய பிடிச்சிட்டு, இப்போ எப்படிடா இருக்கு, உனக்கு ஒண்ணும் இல்லைலடான்னு கேக்குறா. அழகர், நான் நல்லா இருக்கேமா, நீங்க எதுக்கு அழுகுறீங்கன்னு கேக்குறான். மாயாண்டி, டேய் அழகரா, எங்களை பயமுறுத்திட்டடா, அது எப்படிடா ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேக்குறாரு. அழகர் யோசிச்சு பூங்குடியை பார்த்துட்டு, அப்பா அது ஆக்சிடென்ட் இல்லைப்பா, யாரோ வேணும்னே பண்ணிருக்காங்க, ஒரு கார் எங்களை ஃபாலோ பண்ணி வேணும்னே வந்து இடிச்சு தள்ளிட்டு ஓடிடுச்சு அப்படின்னு சொல்றான். பூங்குடி பயத்தோட, அப்போ யாராவது நம்மள பழிவாங்க நினைக்கிறாங்களான்னு கேக்குறா. அழகர் பூங்குடியை பார்த்து, எனக்கு என்னவோ அந்த கருங்கல் பாண்டி மேலதான் சந்தேகமா இருக்கு, நேத்து அவன் கண்ணுல இருந்த வெறிய நான் பார்த்தேன், என்ன அழிக்காம அவன் அடங்க மாட்டான்னு சொல்றான். மாயாண்டி கோபத்துல, அந்த பாண்டி பய வேலையா இது, என் மகன் மேல கைய வைக்க அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருக்கணும், அவனை சும்மா விட மாட்டேன்னு கத்துறாரு. அழகர், இப்போதைக்கு ஆதாரம் இல்லைப்பா, நாம தான் பாத்துருக்கணும்னு அமைதிப்படுத்துறான். பூங்குடி மனசுக்குள்ள, எனக்காகத்தானே இவனுக்கு இந்த நிலைமை, என்னை காப்பாத்த போய் இவன் உசுருக்கே ஆபத்து வந்துடுச்சேன்னு வருந்தி அழகரை பாக்குறா. அழகர் பூங்குடியை பார்த்து லேசாக சிரிச்சு, ஏய் பூங்குடி, என்ன அப்படி பாக்குற, நான் இன்னும் செத்து போகலடி, இனிமையாவது என் கூட வண்டியில வரும்போது அமைதியா வா அப்படின்னு நக்கல் பண்றான். பூங்குடி கண்ணீருக்கு நடுவுல சிரிச்சுட்டே, இவ்வளவு அடிபட்ட பின்பும் உனக்கு இந்த நக்கல் குறையவே இல்லல, ஒழுங்கா ரெஸ்ட் எடுன்னு அன்பா சொல்றா.